கண்ணாடி நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கு. ஆனா என்னைக்காவது நம்ம அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அது உணர்ந்திருக்கிறோமா? முதல் பாடம், நாம முன்னாடி நின்னோம்னா நம்ம குறைகளை அப்படியே சுட்டி காட்டும். பூட்டியும் காட்டாது, குறைச்சும் காட்டாது. என்ன குறையோ அதை அப்படியே காட்டும். 2வது பாடம் நமக்கு என்ன தெரியுமா? கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கும் போது மட்டும்தான் அது நம்ம குறைகளை காட்டுமே தவிர கண்ணாடியை விட்டு நகர்ந்த உடனே அது மௌனமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய குறையை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் அவனுக்கு முன்னால் மட்டும்தான் சுட்டி காட்ட வேண்டும். அவன் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 2வது பாடம். 3வது பாடம், கண்ணாடி குறைகளை நமக்கு சொல்லும் போது யாராவது கல்லெடுத்து கண்ணாடி மேல எரிஞ்சிருக்கிறோமா? நீ எப்படி என் மூஞ்ச இப்படி காட்டலாம் அப்படின்னு கண்ணாடி மேல ஓங்கி ஒரு குத்து குத்தி இருக்கோமா? யாராவது நம்முடைய குறைகளை சொன்னால் வந்தாண்டா சினிமால ஒரு நம்பியார் மாதிரி முறைக்க கூடாது. நம்ம கிட்ட அந்த குறை இருந்தால் அந்த குறையை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர குறை சொன்னவர்களை எதிரிகளாக மாற்றி வெறுக்க கூடாது. கண்ணாடியை போல இயல்பாக இருக்க வேண்டும்.